உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நம்ம நடிக்கணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு கோல் இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். எனக்கு ஒரே ஒரு கோல் என்னென்னா, ஐயோ இது நரேனுக்கு பதில் வேறு இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் நான் நடிகனாக மாறுறேன். ஒரு நாள் கூட அதை பற்றி யோசிச்சே கிடையாது. ஃபோட்டோ எடுக்கணும்னா கூட நமக்கு கழுத்து இப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆக்டிங் வந்தது. சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. வேறு வழியே இல்லாமல் நான் போனேன். அவர் எம்ஆர் சார் பாளையா சார் இறந்த அன்னைக்கு சார் ராதாரவி சார் சொன்னார். அவர் எம்ஆர் ராதா சார் நினைவு நாள்லேயே நான் பேசினேன். பாடி போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே போய் ராதா சார், டேய் பாளையா என்னடா ஊம்பாட்டில் செத்து போயிட்ட, டேய் பாளையா என்ன ஊம்பாட்டில் செத்து போயிட்ட, டேய் நான் என்னடா பண்ணுறது, என்னடா ஊம்பாட்டில் செத்து போயிட்டேன், பின்னாடி சூட வரைக்கும் அந்த அளவு அட்டாச். ஒரு டெத்து இல்லைன்றது அவர் தெரியாதா, அதை ஒத்துக்கிற முடியல. என்னடா நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, டே பாலையா இப்படி பேசிக்கிட்டே போனாராங்க கடைசி வரைக்கும். என்ன அட்டாச்மெண்ட் சார் ரெண்டு பேரும். இப்படிப்பட்ட அட்டாச்மெண்ட் இப்போ இருக்கா? அட்டாச் இருக்கு சார். பார்க்குற நேரம் எல்லாருக்கும் அவர் அந்த மாதிரி இல்லைன்னா கூட அந்த லெவல் இல்லை சார். அந்த கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. கம்ஃபர்ட் மாதிரி மீட் பண்ணிக்கிறது கிடையாது. இல்லை யார் சார், நான் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் எந்த விதமான இதில் சார். இப்போ எல்லாருமே எல்லா கேரக்டருக்கும் எலிஜிபிள் தான். யாருக்கு வந்தாலும் எந்த விதமான தேவையில்லாத ஓகே ரைட் அன்றைக்கி நம்ம வந்தால் போயிருக்க போகிறோம். அதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருந்ததில்ல. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அந்த லெவல் இருக்காங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். இப்போ எங்கெங்கேயோ உட்காந்துருக்குறோம், ஆளுக்கு ஒரு முனையில் எங்கேயோ இருக்கிறோம், ஆனாலும் கனெக்டில் இருக்கும். அப்போ ஸ்டுடியோ இருக்கும்போது டெய்லி மீட் ஸ்டுடியோ ஒரு பெரிய அட்வான்டேஜ். இருந்த சூழ்நிலையே வேற. அவர் இத்தனைக்கும் சர்க்கஸில் வேலை செஞ்சிருக்காரு சார். பெரிய மியூசிக் வித்வான்னு சொல்கிறாங்க சார். இது பலே சார் ஸ்டார்ட் பண்ணதுக்கு இதில் சர்க்கஸில் சார் காமெடியான சர்க்கஸ் காமெடியான இருந்தாரு. வாத்தியமாக வாசிக்க தெரியுமா? ஆமாம் இல்லை பெரிய மியூசிக் வித்வான்றாங்க. அதனால தான் சார் ஒரு நாள் போதுமா அந்த கை அப்படி போகும் தெரியுங்களா, அந்த மோகனம் தததான் போது அந்த கை எப்படி போகும். ஒரு லாங்குவேஜ் பண்ணியிருப்பார். அந்த அந்த இவங்களுக்கு ஒரு சைன் பண்ணுவார் சார். அந்த பாடி லாங்குவேஜ்லாம் மியூசிக் தெரியாதவங்க வர வெறும் ஆக்டர் கெனாட் ஆக்ட். இன்னைக்கு எல்லாருக்கும் பல படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, படிக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இருக்கு. எதுவுமே கிடையாது சார். என்ன மாதிரி இன்ஸ்பிரேஷனே கிடையாது. இன்ஸ்பிரேஷனே கிடையாது. எதை வேடிக்கை பார்க்கறது, எதை வேடிக்கை பார்த்தா ஹேமநாத பாகவதர் அவர் இமேஜின் பண்ணியிருப்பார். என்ன மோதிரம், அந்த செட்டப்பு, காஸ்டியூம் டிசைனிங்கு, என்ன இன்ஸ்பிரேஷன். ராஜா காலம்னா எப்படி ஆர்ட் டைரக்டர்ஸு குள்ளால் அது எப்படி டிசைன் பண்ணது, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் சார். தியேட்டர்லேருந்து வந்ததுனால வெக்கம் குறைச்சல் சார் அவங்களுக்கு. ஆமாம், அவங்களுக்கு எத்தனை பேருக்குமே வெக்கம் நம்மக்கிட்ட இன்னும் கூட வெக்கம் இருக்குது சார். இங்கே உட்காந்துக்கிற அத்தனை பேர்கிட்ட ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணால் ஒரு ஷைனஸ் இருந்துனுக்குது. அவங்ககிட்ட ஷைனஸே கிடையாது சார், சுத்தமாக கிடையாது. ஷைனஸ்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்துச்சுன்னா அது எம்ஜிஆர் சார் மட்டும் தான் இருந்துச்சு. எங்கேயோ அவருக்கு ஒரு ஷைனஸ் பார்க்கலாம், ஒரு ஷைனஸ் அவர்கிட்ட இருக்கும். சிவாஜி சார்னா ஷைனஸே கிடையாது, என்னன்னே தெரியாது. அது பிளண்ட்டாக இருப்பாங்க. பிளண்ட். ஆமாம். பாலையா அண்ணன் நாகேஷ்லாம் யோசிச்சு பாருங்க சார், என்ன சார் அது அந்த ஸ்பான்டனிட்டி நினச்சி பார்த்தா அசத்தினாகுது. உண்மைதான். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. பாலையா எங்க நடிப்பு ஆரம்பிச்சாருன்னு பார்க்கணும். சிவாஜி எங்க நடிப்பு ஆரம்பிச்சாரு அந்த பீரியட் பார்த்தா அவங்க சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே 20-25 வருஷம் நடிச்சு சினிமாவுக்கு வந்தாங்க. நீங்க எல்லாம் சினிமா தற்செயலா இந்த அளவு ஷைன் பண்றதுக்கு அதுவே பெரிய விஷயம். சிவாஜி சார் முதல் மரியாதை ஷூட்டிங் பசுமன் ஷூட்டிங்கில் அவர் பர்சனலாக பேசும்போது நாடகத்தை பற்றி பேசுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பார் சார். வேறு எதுலேயுமே சுவாரஸ்யம் இருக்காது, ஆன்ற மாதிரி இருக்கும். நாடகத்தை பற்றி பேசுனீங்கன்னா பாடி முன்னாடி வரும். பகவதி அது உடனே ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊர் பேரும் கரெக்டாக சொல்லுவார். நாடகம் போட்டிருக்காங்க. அந்த செட்டு போறா குங்குமம்னு ஒரு படத்தில் பொம்பளை வேஷம் போட்டிருக்காரு சார். முந்தா நாள் பார்த்தேன், அந்த பார்த்தேன். போலீஸ்கார்ட்ட பேசுகிறேன் எஸ்எஸ்ஆர் எவ்வளோ பேர் பொம்பளை வேஷம் போட்டிருக்கோம். ஆனால் சிவாஜி சார் பொம்பளை வேஷம் பண்ணி போட்டு பாருங்க, அசத்து பார்த்தேன். எவ்வளோ பேர் போட்டோம் சார், எத்தனை ஆர்டிஸ்ட் பொம்பளை வேஷம் போட்டாங்க, மேல் ஆர்டிஸ்ட். பராசக்தி படத்தில் ஒரு அறிமுகமாகிறதுக்கு முக்கியமான காரணமே அவருடைய பொம்பளை வேஷம் தான். ஜஹாங்கீர் நாடகத்தில் நூர்ஜஹான் நடிச்சிருப்பார் ஜஹாங்கீரில். அந்த நூர்ஜஹான் பாத்திரத்தை பார்த்துட்டு தான் பெருமாள் மொழியார் அவரை ஹீரோ ஆக்கணும்னு முடிவு பண்ணார். நூர்ஜஹான் கதாபாத்திரம் அப்படியே அப்சரஸ் மாதிரி இப்போ ஸ்டேஜில் அவர் நடிச்சார். ஒரு பொம்பளை கேரக்டரை பார்த்துட்டு ஹீரோ ஆக்கணும்னு முடிவு பண்ணார். அவருடைய வீரபாண்டிய கட்டமணியோ மனோகரையாவோ பார்த்து இல்லை, நூர்ஜஹானை பார்த்து. எவ்வளோ பெரிய கட்ஸு சார் ஒருத்தனை ஹீரோயின் பொம்பளை வேஷம் போட்ட ஒரு தூக்கி ஹீரோ ஆக்குறதுன்னா அவர் நல்லா நடிச்சிருக்காரு.
அல்ல அந்த பெர்ஃபார்மன்ஸை இவர் மனசுக்குள்ள ஏற்றி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பாருங்க. ப்ரொடியூசர்னா இப்போ எவ்வளோ பெரிய பாஸ்ட் சார் ப்ரொடக்ஷனு, ப்ரொடியூசர்ஸோட விஷன் எப்படி இருந்திருக்கு. ஐயோ, அதான் அதனால தான் அவங்க அன்னைக்கு வந்து உருவாக்க முடியும். இல்லைன்னா அந்த நாள் படத்தை தூக்கி போடலாம்னு செட்டியார் ஏவின் செட்டியார் முடிவு பண்ணியிருப்பாரு. அப்புறம் தான் ரீஒர்க் பண்ணியிருக்காங்க சார் சிவாஜி சார் சொல்லி, வேணாம்ப்பா அந்த படம் வந்து நம்ம பேரை கெடுத்துருன்னு சொல்லி தூக்கி போட்டுடலாம் முடிவு பண்ணாங்களா சார். நம்ம அப்போ வந்து முதல்ல கல்கத்தா விஸ்வநாதன் நடிச்சிருந்தாரு. அதில் அந்த படம் அவர் நடித்து வந்து ஏறக்குறைய 80% ஷூட் பண்ணிட்டாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனில் செட்டியார் பார்க்கும்போது. அப்படின்னே இதை சிவாஜி போட்டு எடுத்துக்கிறதா இருந்தால் எடுப்போம், இல்லைன்னா மொத்தத்தையும் தூக்கி போட்டுருவோம் ஒரு படத்தை சார். எடுத்த படத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே இல்லை. அப்போ சர்வசாதாரணம் நடந்திருக்கு சார். 30 நாள் ஷூட் பண்ணி 40 நாள் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் படத்தை திருப்தி இல்லைன்னா வேணாம். ரொம்ப சர்வசாதாரணம் நடந்திருக்கு. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் தான். அந்த பராசக்தி திரைப்படத்தை நம்ம பார்த்தோம்னா பராசக்தி திரைப்படத்தில் முதல்ல சிவாஜி ஒத்துக்கல மெய்யப் செட்டியார். படத்தை ஷூட் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு 10,000 அடி பார்த்த உடனே பார்த்தா சிவாஜி வந்து ஓகேன்னு தெரியுது. பட் ஆனால் சிவாஜி முதல்ல நடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும். அந்த காட்சி பூரா க்ளோஸ்அப் ரீடேக் பண்ணுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி என்னென்ன செட்டிலெல்லாம் சிவாஜி நடித்தாரோ அது மாதிரி 8 செட்டு 15 நாள் ஷூட் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் எல்லா ஷாட்டையும் க்ளோஸ்அப்லாம் ஷூட் பண்ணி பேக்ரவுண்ட் வேணும். மற்ற எல்லாத்தையும் கம்ப்ளீட் க்ளோஸ்அப் இந்த ரேஞ்ச் தான் சார். அப்போ க்ளோஸ்அப் இந்த டைட் வரும். அவரை பொறுத்த இந்த வரைக்கும் ரேஞ்ச் பேக்ரவுண்ட் தெரிஞ்சிடும். கவலையே பட மாட்டார். ஏன்னா முதல் நாள் ஷூட் பண்ணால் மறுநாள் காத்தாலும் செட்டியார் ரஷ்ஷை பார்ப்பார். இந்த போல் நடிகைகள்லாம் டான்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கள்லாம் இருக்கும். இங்கே வந்து அந்த ஈரமாக இருந்து வச்சுங்க உடனே கட்டு திருப்பி போய் எடுத்துட்டு வா. அவ்வளோ பர்ஃபெக்ட் ரசிக்கணுங்க சார். திருப்பி ரீஷூட் தான். ரீஷூட் தான். ரோஜா மலரே ராஜகுமாரியில் அந்த தாமரப்பூல நின்று ஆடுறாங்களே சார், அது வந்து முதல்ல போட்டு சார் திருலோச்சந்தர் சார் கேட்டதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆட்லைட்டெல்லாம் முடியாதுட்டாங்களாம். எல்லாம் முடியாதுக்கப்புறம் இரியா அந்த மேஸ்திரியை நம்ம கூப்பிட்டு அவர் மேஸ்திரியை கூப்பிட்டு கேட்டால் அப்பச்சி நம்ம ஊரில் தெப்பன் செய்வில் அது மாதிரி நான் உள்ள தார் பாய் டென்னை வச்சு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னோன்னே உடனே பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அத்தனையும் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷனில். அதனால் அது கிடச்சிருக்கு. தண்ணியில் நிற்கும் போது அதை ரொட்டேட் ஆகி ஆடிட்டு இருப்பாங்க சார். அதை நம்ம கவனிக்க மாட்டோம் ரிதமில். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா அது ஒர்க் பண்ணி கிராஃப்ட்மேன்ஷிப் அதில் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் மாபெரும் ரசிக்கணுங்க சார். அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்மகிட்ட அந்த ரசிப்பு தன்மை குறைஞ்சிருக்கு. மனோபலா சார் ஒரு விஷயம் சொன்னார் சார். நம்ம எம்எஸ்வி கிட்ட பேசியிருக்காரு. பேசும்போது சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பாட்டை பற்றி பேசியிருக்காரு. ஆனால் எம்எஸ்வி சொன்னாரா, உங்களுக்கு தெரியுமா அது சோக பாட்டுன்னு? ஆமாம், அது சோக பாட்டா என்ன சார் சொல்கிறீங்க? அது டூயட் இல்லை, சோக பாட்டு. கதையை வந்து என்கிட்ட சொன்னாங்க, இதுதான் கதைன்னு சொன்னாங்க. இங்கே வந்து ஒரு லவ் சாங் வேணுன்னாங்க. என் மைண்டில் ஒரு போலீஸ்காரி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வரா, வந்து அவனே லவ் பண்ணிடுறான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, பயங்கரமாக லவ் பண்ணிடுறான். அவள் என்ன பாட்டு பாடுவான்? இது நான் சோக பாட்டுன்னு சொன்னேன்னா ப்ரொடியூசர் ஒத்துக்க போகிறதில்ல, டைரக்டர் ஒத்துக்க போகிறதில்ல. நான் அந்த சோக டியூனை வந்து அப்படியே வந்து லவ் டியூனை மாற்றினேன், அதே டியூனை. அப்படி நான் நினச்சேன், எவ்வளோ தூரத்துக்கு கதைக்குள்ளே போயிருந்தா ஒரு லவ் சாங்கை வந்து சோக சாங்காக பார்த்தா. அப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு சார், எல்லா மெலடிக்குள்ளேயும் ஒரு சோகம் இருக்குது. இப்போ சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து எதனுடைய பேத்தஸ்லேருந்து சார் அந்த அதே பாட்டு அந்த தான் ஒரு ஹீரோயின் என்ன பாடுவா, அந்த நேரத்தில் இவனை நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவோ எப்படி காதலை வெளிப்படுத்துவா, அவளுக்கு எவ்வளோ சோகம் இருக்கும். அதனால தான் அந்த சோகமாக டியூன் வந்து சோக டியூன். அவர் பேசிக்காக மனசுக்குள்ளே போட்டது சோக டியூன். ஆனால் வெளியே வந்து ரெக்கார்ட் பண்ணது வந்து அதே டியூனை வந்து லவ் டியூனை மாற்றிருக்காரு, அரேஞ்ச்மெண்ட்ஸில் மாற்றிட்டார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் எவ்வளோ டீப்பாக ஒரு கதைக்குள்ளே போயிருக்காங்க. ஆச்சரியமான தகவலாக இருக்கு சார். இப்போ வந்து என்னோட ஒரு சின்ன பையன் சார், 10 வயசு பையன் என்கிட்ட சொன்னான், ஐ லவ் யூ தாத்தா அப்படின்னா. ஒய்? யூனோ இளையராஜா, யூ மெட் ஹிம், ஐ ஹர்ட் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. பட் நீ வந்து அவர் பாட்டை கேட்குறது இல்லையா, காரில் போகும்போது கேட்குறது இல்லையா? இது வெரி சேட். எல்லா சாங்கும் ரொம்ப சேடாக இருக்குது. ரொம்ப சேடாக இருக்கா? ஆமாம், எல்லா சாங்கும் அவருக்கு வந்து ரொம்ப சேட்னஸ் இருக்குது. அப்போ தான் சார் யோசித்து பார்த்தேன், இந்த புது பசங்களுக்கு மெலடியே பிடிக்கல. மெலடிக்குள்ளே எல்லா மெலடிக்குள்ளேயும் ஒரு சேட்னஸ். அப்போ தான் எம்எஸ்வி வந்து மனோபல சார்கிட்ட சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எல்லா மெலடிக்குள்ளேயும் ஒரு சேட்னஸ் இருக்குது. அதை வந்து இவனுக்கு பிடிக்கல. அனிருத் மாதிரி கேட்குறானுங்க, எந்த விதமான எமோஷனும் இல்லாத வெறும் பீட். அப்போ நினச்சி பார்த்து எவ்வளோ ஷிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்குது ரசனை. நம்ம எவ்வளோ தூரம் இதை புரிஞ்சுக்கிறோம். அன்பிலீவபிள் ஆகி போச்சு. எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது, எல்லா சாங்கும் ரொம்ப சேடு. இல்லைடா இந்த இல்லை நான் எவ்வளோ அவருடைய குத்துப்பாட்டெலாம் போட்டேன், இதுவும் சேடு அப்படின்றோம். அந்த மெலடியோடைய ஃபார்மேட்டை சேட்னஸ் தானுங்க. இல்லை, நம்ம வந்து இப்போ இன்றைய ரசனை வந்து கிரிட்டிக் தான், ரசிக்கிறது. கிரிட்டிக்ஸ் இப்போ வந்து கிரிட்டிக் ஆகிட்டாங்க. எல்லாத்தையும் கிரிட்டிக் தான். வந்த உடனே அதை எதிர் மனப்பான்மையில் பேசுகிறது தான் வந்து ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. எதையுமே அப்படியான்னு கேட்குறது இல்லையா? அதெல்லாம் கிடையாது, அப்படித்தானே வருது. ரிசீவிங்கே இல்லையே. அதனால் அது ஒரு காலகட்டத்தில் மாறத்தான் செய்யும். நம்ம அதை வந்து ஒரு சினிமாக்காரனா அவங்களுக்கு ரசிக்க தெரியலன்னு சொல்கிறத விட இது ஒரு தலைமுறையினுடைய வெளிப்பாடு. அதை நம்ம ரிசீவ் பண்ணி தானே சார். அந்த காலகட்டத்தில் என்ன உண்டு அதானே.
இல்லை இந்த மெட்ராஸ்ல புயல் இந்த அடிச்சா தலைமுறை நம்மளும் புயல்ல இருப்போம். இந்த பர்டிகுலர் தலைமுறை இளவரசா ப்ரீவியஸ் தலைமுறையோட வெரி வித்தியாசமான தலைமுறை, ரொம்ப வித்தியாசமான தலைமுறை. இது வரைக்கும் அந்த தலைமுறைகள் வந்து ஒரு ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே இருந்தது. லாஸ்ட் ஜெனரேஷனோட கனெக்டிவிட்டி, லாஸ்ட் ஜென்ரேஷனோட கனெக்டிவிட்டி இருந்தது. இந்த ஜென்ரேஷன் ஆஃப்டர் கோவிட், ஆமாம், மேபி 2021 அப்புறம் எல்லாரும் 2021 20 வயசு அவனுங்க. ஆமாம், அதில் மேக்ஸிமம் பார்த்துட்டானுங்க. அது ஒருவேளை சைக்கலாஜிக்கலாக அந்த 1.5 years 2 years அந்த லாக்டவுன் ஏதாவது பண்ணியிருக்குது அவனுங்கள, என்னை அடக்கி வச்சுட்டாங்க, என்னை அடக்கி வச்சுட்டாங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. இன்னும் தெரியல. 2021 அப்புறம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் பால் கேம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நம்ம நடிக்கணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு கோல் இருக்கா? எனக்கு ஒரே ஒரு கோல் என்னென்னா, ஐயோ இது நரேனுக்கு பதில் வேறு இருந்தால் தான் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. நம்ம இதே வந்து ஜேபி சார் பண்ணிதான் அவ்வளோ நல்லா இருந்திருக்கு, இப்படி பண்ணுறாரு, இளவரசரை போட்டிருக்கலாம் ஏன் அப்படின்னு அது மட்டும் வந்துடக்கூடாது. நான் வந்து ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படியே போடணும். ஆமாம், அது பண்ணிட்டா போதும். எனக்கு இது ஒரு ட்ரீமு, இந்த மாதிரி பண்ணணும், அந்த குரூப்பில் யாருமே அந்த அந்த அதில் ஃபெயில் ஆகிறது இல்லை சார். ஃபார்ச்சுனேட்லி டச் வுட் அவங்கவுங்க கொடுத்தது வந்து அதிகபட்சம் நல்லா பண்ண மாதிரி தான் நமக்கு அமைஞ்சிருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குணச்சித்திர நாயகர் ரோலுக்கு எல்லாரும் வந்துட்டீங்க. இந்த பயணம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஜெயபிரகாஷ். ரொம்ப இனிமையாக இருக்குது சார். ஒரு அது என்ன மாதிரி ஆசாமிக்கு அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் நான் நடிகனாக மாறுறேன். வியாபாரியாக இருந்தேன், ப்ரொடியூசராக இருந்தேன். அதெல்லாம் தடுமாறி ஒரு திக்கு இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு வந்து சேரன் சார் நிற்க வைக்கிறார். அது ஒரு மூவி ஒன்றரோட முடியுமான்னு தான் சார் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கூப்பிடுவாங்க, ஒரு ரோல் இருக்கியா வாயா நீ வந்து பண்ணி கொடுத்துருப்பேன். நான் அப்படியே ஒரு 2-3 படம் பண்ணுறேன். ஒரு ஸ்டேஜில் நான் வந்து ப்ரொஃபஷனல் ஆக்டர். இன்றைக்கி நான் உட்காந்து யோசிச்சேன்னா இது நான் பண்ணலைன்னா என்ன பண்ணிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி நான் ஒரு நாள் கிளம்பி போகும்போது 100 பேரை பார்க்குறேன், வெவ்வேறு ஸ்கூலில் வேலை செய்கிறேன், வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணுறோம், ஊர் சுற்றுறோம், பார்க்காத லொக்கேஷன்ஸ் பார்க்குறோம். இந்த வயசுக்கு நான் இந்த வேலையை செய்யலைன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? 100% ரிட்டையர்மெண்ட் இல்லாத விஷயம். ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். லைஃப் would have been very restricted life. பெரிய எக்ஸ்போஷர் இருந்திருக்காது. எந்த எக்ஸ்போஷருமே இருந்திருக்காது சார். அப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கும். இன்றைக்கி இந்த அனுபவம் சரி, வெளியில் எனக்கு கிடைக்கிற இந்த அங்கீகாரமும் மரியாதையும் இட்ஸ் a blessing. அது எனக்கு கிடைக்கும். நான் அதாவது சில பேர் சொல்லுவாங்களே ஏதாவது ஒரு படத்தில் நடிச்சிடணும்னு நினச்சிட்டுலாம் இருப்போம். நம்மளுக்கு அது ஐடியாங்கிறதே கிடையாது சார். ஒரு நாள் கூட அதை பற்றி யோசிச்சே கிடையாது. யாரோ ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட நமக்கு கழுத்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் பாஸ்போர்ட் சைஸ் எடுக்க போகும்போது சார் கொஞ்சம் கழுத்து நேரம் வேணும் இப்படி போகும். இவ்வளோ தான் அந்த நாலேஜ் இருந்துகிட்டு இருந்தது. பட் எங்கேயோ கூட்டு வந்து அது நம்மளை சரி பண்ணி ஜனங்க அதை அக்செப்ட் பண்ணி என்ஜாயிங் த ப்ராசஸ் ஆஃப் திஸ் லைஃப். சார் அது அப்படியே ரிப்பீட். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டைரக்ஷனு, ரைட்டிங்கு, அசிஸ்டன்ட் டைரக்டரு எல்லாம் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆக்டிங் வந்தது. சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, வேறு வழியே இல்லாமல் நான் போனேன். அதை என்னை காப்பாற்றி விட்டுச்சு. பேசிக்காக அதை வந்து இவ்வளோ தூரம் அல்லாட்டி எக்ஸிஸ்ட் எப்போ ஆகிட்ருப்பேன். அந்த ஆக்டிங் மட்டும் வந்திருக்காகட்டி, வெயில் மாதிரி ஒரு படம் வந்திருக்காகட்டி நான் எப்போ ஃபினிஷ் ஆகிருப்பேன். அதுதான் நான் காப்பாற்றினுக்குது. ஜேபி சொன்ன மாதிரியே அதில் வர எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்ன போச்சுன்னா வெக்கம் போயிடுச்சு, டயலாக் மட்டும் வர மாட்டேங்குது. வெக்கம் போயிடுச்சு, டயலாக் மட்டும் மனப்பாடம் பண்ண முடியல. அது மட்டும் தான் பாலா சார் படத்தில் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சீன் ஒரு 3 நாள் 4 நாள் எடுப்பார். அதுக்குள்ளே இது பைகாட் ஆகிடும். மற்றவங்க டைமில் உடனே கையில் வந்து கொடுத்து டயலாக் பேசணுன்னா கஷ்டப்பட்டேன். அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் சார். நம்ம நினச்ச மாதிரி வந்து ஆக்டர் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து எங்கள் கிளாஸ்மேட்ஸ்லாம் ஸ்கூல் மேட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தோம். ஸ்கூல் படிக்கிற 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்லாருக்கும் யுனானிமஸாக சொன்னது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, நீ என்ன ஆக போகிற, என்ன இதுக்கு +2 முடிச்சு என்ன ஆக போகிறேன்னு. நான் அப்பயே நான் நடிகன் ஆகணும்னு தான் சொன்னேன். சினிமாவுக்கு வருவேன், நடிகன் ஆகணும்னு சொன்னேன். நீ சொன்னதை செஞ்சுட்டு இது பல வருஷ கனவு. அதுக்காக என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுறான். வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரோட்டை சுற்றி அப்படி அந்த சீன்லாம் கிடையவே கிடையாது. வீட்டில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, ஜாலியாக பைக் எடுத்துக்கிட்டு. நான் யார்ட்டையும் போய் வாய்ப்பும் கேட்டதில்லை. ஒரே ஆள் பாலு மகேந்திரா சார், அவர்கிட்ட ஒரே ஒரு 2 நாள் போய் நின்று பார்த்தேன். 2வது ஒரு தடவை போனேன், பேசினார், அட்ரஸ் வாங்கினார், கூப்பிட்டாரு ராமநம்புல்லா படத்துக்கு. அது படம் முடிஞ்சது. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்பு கிடச்சிது. அதை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கதை நேரம் பண்ணார். அதை பார்த்து நிறைய கூப்பிட்டாங்க. பார்த்து கூப்பிட்டு ஒரு வெற்றிமாறன் வந்து ஆளுகளம் கொடுத்தாரு. ஸோ இப்படியே போதிச்சேன். இது வந்து நிறைய பேருக்கு நடக்கவே நடக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும், இதுக்கப்பட்டிருக்கணும். எனக்கு இதில் நடுவில் வந்து நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் படித்து நல்ல இதுவாக இருக்கிறது, அப்புறமா பால் மகேந்திரா சார்கிட்ட போய் பண்ணது, இது எல்லாமே ஹெல்ப் பண்ணி நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தது. நம்ம நினச்சதை
அடைஞ்சிருக்கோம். இதுதான் என்னுடைய கோல். அதான் நான் வந்து நாசர் சார் மாதிரி ஆக்டர் ஆகணும். அவர் தான் இன்ஸ்பிரேஷன் வச்சுங்களேன். ஸோ அது வந்து எனக்கு கிடச்சிருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நெக்ஸ்ட்டு இந்த சினிமா எனக்கு கொடுத்ததுன்றது பாருங்க, எல்லாமே சினிமா கொடுத்தது தான். இப்போ உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கோமே, இதுவே பெரிய விஷயம் இல்லை. நம்மெல்லாம் இவர் ஒரு பெரிய ப்ரொடியூசரு, அவர் பெரிய டைரக்டரு, இவர் ஒரு பெரிய ப்ரொடியூசரு, இவரோட சார் வந்து எவ்வளோ பெரிய டெக்னீஷியனு, உங்கள் கூடலாம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்கள் கூடலாம் இருக்கிறதே எனக்கு பெரிய விஷயமாச்சே சார். எனக்கு என்ன சார், கேமராமேன் ஆகி டைரக்டர் 10-12 படம் பண்ணியாச்சு. நான் ஸ்டாப் கேமராமேனாக போயிட்டு இருந்தது. இந்த படம் முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸே இல்லாமல் இருக்கேன். கொஞ்சம் மைண்ட் இந்த படத்துக்கு அந்த படத்துக்கு ஒரு சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும்போது அந்த படமும் கிடைக்காது, போயிரு அப்படின்னு சொல்லி விரட்டிட்டு போய் டக்குன்னு எந்த டைரக்டருமே மார்க்கெட்டில் இல்லை. கம்ப்ளீட்டாக பிளாங்க். என்ன செய்ய போகிறோம்? குழந்தை, 2 குழந்தை, மனைவி, வீட்டு வாடகை எல்லாம் சென்னையில். இப்போ ஊரில் வந்து திருப்பி போய் என்னால் வாழ முடியலன்னு நிற்கிறத விட தற்கொலை பண்ணிக்கலாம், அந்த மனநிலைக்கு போயாச்சு. எங்கள் அப்பாவட்டையும் அம்மாவட்டையும் போய் என்னால் வாழ முடியலை அப்படின்னு நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி போய் ஊரில் நிற்கிறதா. ஊரில் சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் எனக்கு அது ஒரு பெரிய அவமரியாதையாக நினைக்குது. என்ன செய்யுதுன்னு தெரியல. ரொம்ப மன உளைச்சலோட நடிக்க கூப்பிட்றாங்க. ஆனால் நடிகலாம் ஆயிட முடியுமான்னு ஒரு பெரிய, எனக்கு என்னென்னா என் வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறத பெரிய இன்ஃபீரியராக நினைக்கிறேன். நான் என்ன கணக்கு வேண்டேன், நான் எதுக்காக உழைச்சேன், எதுக்காக நடிக்கிறதுக்கு என்னை கூப்பிட்றாங்க, இப்படி ஒரு கேள்வி எனக்குள்ளே போயிட்டுருக்கு. அப்போ திடீர்னு சீக்கா ஆஃபீஸ்குள்ளே வந்து கேமராமேன் யூனியன் ஆஃபீஸில் கையெழுத்து போகிறக்காக போகும்போது பிஎன் சுந்தரம் சார், சீனியர் கேமராமேன், வாயா உட்கார், என்ன ஷூட்டிங் இல்லை அப்படின்னார். நான் அவருக்கு நடிகனாக இருப்பேன்னு தெரியாது நினச்சிக்கிட்டு, இல்லை சார் ஷூட்டிங் இல்லை சார். நான் அவர்கிட்ட வந்து எப்படின்னா நான் புலம்புறேன், டைரக்டர்லாம் யாரும் சரியில்லை சார், எல்லா டைரக்டருமே ஃப்ளாப் ஆடினாலும் எனக்கு படம். நான் கேமராமேனாக கேட்கலையா, நடிக்க போலையான்னாரு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவர்கிட்ட. நான் அமுதா பச்சன் படம் பண்ணியிருக்கேன், வெத்தலை போட்டே பேசுகிறார். சிவாஜி கணேசன் படம் பண்ணியிருக்கேன், என்னை யாராவது நடிக்க கூப்பிட்றானா? நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வேலையை விட்டு போகிறோம், பேசாமல் போய் நடி, பேசாமல் போய் நடினார். வெளியே வரும்போது அப்படியே ஈஸியாக வெளியே வந்தேன். ரொம்ப ஈஸியாக வெளியே வந்து அது வந்து ஒரு தெய்வ வாக்கு மாதிரி எனக்கு. அது அப்படி தான் நினைக்கணும். குழப்பமே இல்லாமல் கூப்பிட்ட இடத்துக்கு வண்டி இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பசங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி இவ்வளவும் சினிமா கொடுத்த அது வரம்னு சொல்கிறதா. ஸோ இந்த சினிமா வந்து என்னை அப்படி அரவணைச்சு பத்திரமா பாதுகிட்டது. நான் வந்து காலத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் என்பதை ஒவ்வொரு வினாடியும் உணர வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சார். இதுதான் என்னை பற்றி நான் மனவனுக்கு மனைவி கணவன் ஒரு ஃபேமிலி, இது எல்லாம் கட்டுக்கோப்பு சிதறாமல் இருந்தது காரணம் சினிமா என்னை நடிகனாக வச்சுருந்தனால தான். அதனால் நான் யாருக்கு கடமைப்படுறதுனே தெரியல, உங்கள் எல்லாரும் யாருக்கு கடமைப்படுறதுன்னு தெரியல. அது அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை வந்து காலம் கொடுத்தது. இல்லைன்னா இன்றைக்கி இது எதுவுமே இல்லை, ஜீரோ. திருப்பி போய் ஊரில் இருக்கிறதோ வாழ்கிறதோ வாழ்வாதாரத்துக்கு இருக்குது அது இல்லை. நான் எதுக்கு வந்தேன், நான் என்ன செஞ்சேன்ற கேள்விக்கு ஜீரோ ஆகிருக்கும். அந்த வாய்ப்பை கொடுக்காம என்னை காலம் கையை பிடிச்சி இறுக்கி கூட்டி போய்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்கூல் டேஸ்லேருந்து சும்மா ஏதோ ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாவோ அல்லது வந்து கொஞ்சம் அதிகமாக மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டாவோ இருந்தால் பிரயோஜனம் இல்லை. ஒரு 10 பேர் நம்மளை கவனிக்கணுங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு எண்ணம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஐயம்பேட்டைங்கிற ஊரில் போர்டு ஹை ஸ்கூலு. அங்கே வந்து காலையில் வந்து திருக்குறள், ஐயம்பேட்டை அறுவடை நம்பி அந்த ஊர் தான் திருக்குறள் சொல்லுவாங்க. திருக்குறளை மைக்குக்கு முன்னாடி சொல்லி அந்த குரல் வந்து எல்லா ஸ்பீக்கரில் கேட்கும்போது அதில் ஒரு சின்ன இன்டாக்சிகேஷன், ஒரு சின்னதாக ஒரு அதுக்கப்புறம் அந்த ட்ராமாவில் அப்படியே நடிச்சுட்டு, ஸ்கூல் ட்ராமாவில் நடிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸோட ஊர் ஃபுல்லாக வந்து நம்மளை தான் எல்லாருமே பார்க்குறாங்க. அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கான், நம்மளையே எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு கற்பனை வாழ்ந்துட்டு. பட்டு வாழ்வாதாரம் முக்கியம். ரொம்ப சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நாங்கள்லாம் ஒன்று எஸ்எல்சி ஸ்கூல் ஃபைனல்னு பேர். அப்போல்லாம் எஸ்எல்சி முடிச்சுட்டா உடனே ஒரு டைப்ரைட்டிங் ஷார்ட் ஆன் பண்ணி ஒரு இடத்துல கிளார்க்காக சேர்ந்துடணும். 60 ரூபா 70 ரூபா சம்பளம் வாங்கினா தான் அவனை மனிதனாகவே மதிப்பாங்க. கரெக்ட். இல்லை நாங்கள் சினிமா போடாடுவாங்க. ஸோ மெட்ராஸுக்கு சாதாரண ஒரு எஸ்எல் சர்டிஃபிகேட் இதோடு வந்து பாலச்சந்தர் சார், அவர் இங்கே வந்து ட்ராமாவில் வெற்றி பெரிய இது பண்ணிகிட்ருக்கார், ராகினி கிரியேஷன்ஸு. அப்போ அந்த சைடிங்னு சொல்லுவாங்க, அதில் ஓரமாக நின்றுட்டு இவங்க நடிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு எப்போவாவது நம்ம இது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டா? குட்டை சேர்க்க மாட்டாங்க, எல்லாம் அவங்கவுங்க குரூப்பாக இருப்பாங்க இல்லையா, நாம் சைக்கிளில் அப்புறம் நாம் இருக்கிற இடத்துக்கு ஒன்றும் இப்படியெல்லாம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஜெமினியில் சேர்ந்து ஜெமினியில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒரு சந்தர்ப்பம் அது கிடச்சி. அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சாரோடு சேர்ந்து
பண்ணிவிட்டு அந்த மணிரத்னம் கொடுத்த அந்த ஒரு இது மணிரத்னத்துக்கு தோணு இருக்கு பாருங்க, அதுதான் நம்மளுடைய டைமு. அவர்கிட்ட நடித்த பிறகு சாதாரணமாக நடிக்க வந்துடுச்சு. அது எல்லாருமே ரொம்ப இயற்கைன்னு வேறு சொல்லுவாங்க. ரொம்ப ஐயோ ரொம்ப நேச்சுரலாக பண்ணிங்கன்னா நமக்கு இன்னும் சரி இன்னும் நேச்சுரலாக பண்ணிட்டு. அதாவது என்னுடைய ஒய்ஃபை நான் இழந்துட்டேன். பெரிய சோகம் வாழ்க்கையில் ரொம்ப இது பண்ணும்பொழுது இப்போ ஒவ்வொரு நாளையும் ஒரு உற்சாகமான நாளாக ஆக்கிறது இந்த சினிமாவில் நடித்து அது சம்மந்தமாக நமக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, பட்டாளம் இருக்கு இல்லையா, எங்கே போனாலும் சார் இங்கேருந்து இதில் இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட்டில் போய் ஒரு ஃப்ளைட்டுக்கு இது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது சார். அங்கே ஒரு உயரமான ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர், அவர் ஸ்ரீலங்கா ஆள். அவர் நம்ம படங்கள்லாம் பார்த்துருக்கார். சார் நீங்களா சாருங்கிறாரு. நமக்கு அப்படியே ஒரு ஒரு உற்சாகம், பெரிய பாசம். இங்கேருந்து சுவாமிமலை கோவிலுக்கு வரும்போது அவர் ஐயர் மாதவனுடைய அப்பா வந்துட்டாருங்கிறார். அதாவது அலைபாயுத மாதவனோட, அதாவது அப்படி ஒரு இது. ஒரு யங் லேடிஸ் எல்லாம் உங்கள் மாதிரி ஒரு ஃபாதர் எங்கள் வீட்லேயும் இருக்கார் சார், இதே மாதிரி தான் சார் பேசுவார், இது மாதிரி தான் சார்னு சொல்லிட்டு சொல்ல மறந்த கதையை அப்புறம் இதுனா சினிமா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாக நடத்தி. ஐ எம் கிரேட்ஃபுல் டு சினிமா. ஐ எம் கிரேட்ஃபுல் டு 2 persons. எஸ்எஸ் பாலனுடைய சன் எஸ்எஸ் பாலன், கே பாலச்சந்தர். அவங்க இல்லைன்னா நமக்கு இந்த ரெகக்னேஷனும் இந்த இடமும் ஏன்னா பாலச்சந்தர் தனக்கு சமமாக என்ன நடத்தினார். எஸ் எஸ் நாங்கள் அதை பார்த்தவங்க சார். என்ன சமமாக நடத்தினார் சார், விளையாட்டுக்கு இல்லை. ஒரு நாள் நான் பாலச்சந்தர் வைரமுத்து உட்காந்து பேசிகிட்ருக்கோம். பாலச்சந்தர் சார் அன்னடைய எங்கேயோ இப்படி உட்கார்றாரு. வைரமுத்து என்னை பார்த்துட்டு, சார் நீங்களும் டைரக்டரும் ஒரே மாதிரி ஜாடையாக இருக்கீங்கிறாரு. அவன் நாங்கள் கசின்ஸும் இந்த நம்ம இதில் தாயாதேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அவன் சிரிச்சுக்கிட்டு கேட்டேன், பாருங்கள் தலை கூட பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குன்னாரு. நான் சொன்னேன் தலை ஒரே மாதிரி தான் இருக்குது, மேலே உள்ளுக்குள்ளே தான் மேட்ரு வேறு. அவர் மேட்ரு வேறு, நம்ம மேட்ரு வேறு. உடனே சார் பாலச்சந்தர், என்னடா சொல்கிறேன், நான் படம் டைரக்ட் பண்ணுறேன் அதுன்னா இடியட், நீ எவ்வளோ அருமையாக ஆஃபீஸை எவ்வளோ அருமையாக நடத்து, எவ்வளோ அருமையாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா சார். அதுதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் இதை வளர்த்துக்கணுன்றது, நம்ம வளர்த்துக்கணும், நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் அவருடைய எதிர்பார்ப்புக்கு நம்ம மேட்ச் பண்ணணுங்கிற மாதிரி. சேலத்தில் சாரு பாலச்சந்தர் சார், நாங்கள் பாரதியார் சாரோட கொல்லிமலை லொக்கேஷன் பார்க்க போய்ட்டு வந்திருக்கோம். அங்கே நேஷனல் லாட்ஜ்னு ஒரு லாட்ஜ் இருக்குது. டைரக்டர் அங்கே தங்க வைக்கிறதுக்கு ரூம் போடுறதுக்காக நான் போய் வந்துட்டு இருக்கேன். பாலச்சந்தர் சார் வந்திருக்காரு. என்ன பாலச்சந்தர், நடராஜன் ரூம் எங்கே இருக்குது, நடராஜன் ரூம் எங்கே இருக்குன்னு பாலச்சந்தர் சார் ரூம்குள்ளே போகல. ஒரு 4 மணி நேரம் தான் ட்ரெயினுக்கு, அதுக்கு போய் சாருக்கு தனியாக ரூம் கொடுக்கணும்னு அவர் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. சேலம் நேஷனல் லாட்ஜ்னு இப்போ அது பேரெல்லாம் மாறி போச்சு, நம்ம புதுநெல் சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப கல்ச்சர்டாக. அதே மாதிரி உள்ள ரூமில் போய் உட்காந்துட்டு திருப்பி போகும்போது இவர் சார் போய் கூட்டதுக்கப்புறம் தான் வெளியே வர்றாரு. சிஸ்டம் அவங்க 2 பேருக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு பெரிய கம்ப்ளீட் நிர்வாகம் அவர் பார்த்துப்பாருன்னு அவர் டைரக்ட் பண்ணுவார்ல, அது ஒரு பெரிய விஷயம். மைண்ட் ஃப்ரீ. பாரதி ராஜா ரொம்ப இப்போ இது சார், அவர் அங்கேயே சொல்லுவார், பாலச்சந்தர் சார் ஒரு சந்திரகுப்தன்னா நீ சாணிக்க ஐயா உன் மாதிரி அப்படியே சொல்லுவார். அப்படி ஒரு பெருமையை கொடுத்தது. அவ்வளவு பேரையும் சார் ஒன்றுமே இல்லை சார், நான் பெருமை நடராஜன் பேசுகிறேன்னா அவ்வளோ பேருக்கும் தெரியுதுங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா, எவ்வளோ பேருக்கு அது யாரும் அது மிக பெருமையாக நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. இந்த கலந்துரையாடல் மிகச்சிறப்பாக அமைந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய அனுபவங்களும், மனம் திறந்த அந்த அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டோம்னா ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்தது நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.